கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. You need to practice for that. இது பயிற்சி கொடுக்கிறோம் நாங்க. Your hallelujah was there, Luya was here. நீங்க அங்க உங்க ஹல்லேலூயா அங்க இருக்குது, இங்க ஹல்லேலூயா இங்க இருக்கு. Praise the Lord. Praise the Lord. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you to the Almighty Father who has appointed this meeting. சர்வ வல்லவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த மீட்டிங்கை ஏற்படுத்தினதுக்காக. Thank you to the pastor and the team here. They have arranged everything. இங்க இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக இந்த கூடுகைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். And thank you to all of you for joining here. எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்காக வந்திருக்கிறதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். This is not our choice and our decision, but it was God's appointment for our lives. இது நம்முடைய வேலை அல்ல, நம்முடைய சித்தம் அல்ல, இது தேவனுடைய சித்தத்தின்படி நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். So glory be to that Almighty Father. எல்லா மகிமையும் சர்வவல்லவராகிய தேவனுக்கு உண்டாவதாக. Praise the Lord. Hallelujah. Hallelujah. I want to sing a song. நான் ஒரு பாடலை உங்கள் மத்தியில பாட இருக்கேன். I will try my level best to sing it. நான் என்னால முடிந்த வரைக்கும் நான் நன்றாக பாட முயற்சி. You can also sing with me. என்னோட கூட நீங்களும் சேர்ந்து பாடும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். We will sing. நாம சேர்ந்து பாடுவோம். ஈசு நல்லவர், ஈசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஈசு நல்லவர், ஈசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஈசு நல்லவர், ஈசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கலங்கரை திருப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஈசு நல்லவர், ஈசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஈசு நல்லவர், ஈசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். On the top. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியை விடுதலை, அவர் நல்லவர். பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஈசு நல்லவர், ஈசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் நல்லவர், ஈசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர்
அவர் என்றென்றும் குருடரை கண்களை திருத்தவர் அவர் நல்லவர் நல்லவர். செவிகள் திறந்தவர். We'll sing all together, okay? நாம் எல்லோரும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லோரும் சேர்ந்து பாட போகிறோம். குருடரை கலங்களை குருடரை கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. குருடரை கண்களை திறந்தவர் அவர் நல்லவர். அவர் வியாதியில் விடுதலை செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர். 1 2 3 நல்லவர் இயேசு நல்லவர். அவர் என்றென்றும் மாறாதவர். प्रभु यीशु महाराज की जय. परम पिता की जय. पावन आत्मा की जय. परिशुद्ध आत्मा जय. Thank you. Please be seated. தயவு செய்து எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். When நம்ம தேவனுடைய ஊழியக்காரரை ஹானர் செய்வதற்காக கனப்படுத்துவதற்காக. Thank you. This is such a lovely time. இது நல்ல ஒரு அன்பான வேலைக்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். Thank you, sir. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. Thank you so much. Can we clap for the Lord one more time? கரங்களை தட்டி தேவனே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். I can speak your language also. நான் உங்களுடைய பாஷையை கூட மொழியை கூட என்னால பேச முடியும். Because the God that we worship is the creator of all the languages. ஏனென்றால் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனுக்கு நாம ஊழியம் செய்கிறோம். Hallelujah. 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 And we worship the same God. ஒரே ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். Yes, praise the Lord. You know, you may be looking my dress. ஒருவேளை நீங்க என்னுடைய உடையை பார்க்கலாம். Looking my turban. என்னுடைய தலையில் இருக்கிற அந்த டர்பனை பார்க்கலாம். Looking my beard. என்னுடைய தாடியை பார்க்கலாம். We are human beings. நாம சாதாரண ஒரு மனிதர்கள். We look outside. நாம நம்முடைய கண்களால் நம்முடைய பார்வையினால பார்க்கிறோம். We have our human limitations. நம்முடைய கண்களுக்கு நம்முடைய பார்வைக்கு ஒரு லிமிட் இருக்குது. Isn't it? இருக்கிறதா இல்லையா? When Albert Einstein and Charlie Chaplin they met first time, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் சார்லி சாப்ளினும் முதல் முறையாக ஒருவர் சந்தித்தபோது they were the most famous people of their own time. அவர்களுடைய சமயத்தில காலத்தில் அவர்கள் மிகவும் பிரபலத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். So when Albert Einstein met him, Albert Einstein said to Charlie Chaplin, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சார்லி சாப்ளின் இடத்துல இப்படியாக I am so happy to meet you. நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் உங்களை சந்திப்பதற்காக. I watch your movies and there is no sound in the movie. நான் உங்களுடைய திரைப்படத்தை பார்த்திருக்கிறேன், அதுல ஒரு சத்தமும் இல்லாத திரைப்படத்தை பார்த்திருக்கிறேன். But your movie is conveying a message to everyone. ஆனால சத்தம் இல்லை என்றாலும் அந்த சினிமா அந்த மூவி நல்ல வெளிப்பாடுகள் நல்ல ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறது. Everybody understand even though you are not speaking anything.
anything. நீங்க எதுவும் பேசவில்லை என்றாலும் அது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. And I am your friend and I was very enthusiastic to meet you. நான் உங்களை சந்திப்பதற்காக மிகவும் ஆர்வமா இருந்தேன், உங்களை சந்திக்க நான் ஆசைப்பட்டேன். I am your fan. நான் உங்களுடைய ஃபேனா இருக்கிறேன். I'm so happy to meet you. நான் உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷப்படுறேன். People cannot understand anything. There's no sound, there's no voice in your movie, but yet people love you. உங்களுடைய மூவில எந்த சத்தம் இல்லனாலும் எதுவுனாலும் ஆனாலும் உங்களை மிகவும் நேசிக்கிறார்கள். Great. இது மிகவும் மிகவும் பெரியது. Then Charlie Chaplin gave a wonderful statement. சார்லி சாப்ளின் ஒரு அழகான ஒரு வரிகளை அவருக்கு சொன்னார். Charlie Chaplin said, I'm also your great fan. சார்லி சாப்ளின் இப்படியாக சொன்னார், நானும் உங்களுடைய மிகவும் பெரிய பிரபல You ஃபேன். are a very famous scientist. நீங்க மிகவும் பிரபலத்துக்குரிய சயின்டிஸ்டா You are speaking so much, you are telling so much to the world. நீங்க உலகத்துக்காக अनेक காரியங்களை கண்டுபிடித்து இருக்கிறீர்கள். And nobody understand anything. ஒருவருக்கும் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களையும் நீர் சொல்லி இருக்கிறீர்கள். But yet people follow you and love you. அதனால अनेகர் உங்களை பின்பற்றுகிறார்கள், உங்களை நேசிக்கிறார்கள். I am also your friend. நானும் உங்களுடைய நண்பனாய் இருக்கிறேன், நேசிக்கிறேன். I just want to tell you. இதுதான் அவர் சொல்லி இருக்கிறார். To the conveying the message you don't actually need the language. நாங்க மெசேஜ் சொல்லும்போது லாங்குவேஜ் ஒரு பெரிய தடையே கிடையாது. The highest language that God has given to human being மிகவும் உயரமான நல்ல பெரிய ஒரு மொழி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். is a language of love. அன்பின் மொழியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். And that love has brought me here. அந்த அன்பு இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறது. And that love is compelling me. அந்த அன்பு என்னை உந்தி தள்ளியது. To even speak what you speak. நீங்க என்ன பேசுகிறீர்களோ அதை நானும் பேச முடியும். Hallelujah. 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 I was in one program. நான் ஒரு புரோகிராம்ல இருந்தபோது more than 20,000 people were there. கிட்டத்தட்ட 20,000 மக்களுக்கு மேலாக கூடி இருந்தாங்க. And I was preaching on repentance. நான் அந்த இடத்துல மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். And for 3 days convention I was preaching on repentance. 3 நாள் அந்த கன்வென்ஷன்ல மனம் திரும்புதலை குறித்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். As I was preaching, there was one woman, she started crying. நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த வேளையில் நடுவில் இருந்த ஒரு மகள் சத்தமிட்டு அழுது கொண்டிருந்தார். And she was crying louder. மிகவும் சத்தமிட்டு குரந்து அவங்க அழுந்திருந்தாங்க. Second day also, as I was teaching and preaching about repentance, she started crying again. இரண்டாவது நாளிலும் நான் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கும்போது அவர்கள் அழுதார்கள். And on the third day again she was lamentating very louder. மூன்றாவது நாளும் நான் பிரசங்கிக்கும்போது அவர்கள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். I could not control myself. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. I felt that she is repenting. நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அவங்க மனம் திரும்பி So கொண்டிருக்கிறார்கள். I took my cordless mic and I got down. நான் என்னுடைய கார்ட்லெஸ் மைக்கை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி போனேன். And I went to that woman. அந்த மகளை அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன். And I touched her head. அவர்களுடைய தலை மேல நான் கை And I said, dear mother, just don't cry and God is forgiving all your sins. அன்புள்ள தாயாரே, உங்களுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறார், நீங்கள் அழ வேண்டாம் என்று சொன்னார். I know you are repenting. நான் தெரிந்து கொண்டேன் நீங்க மனம் I know you have something in your heart and you are repenting, lamentating, and God is forgiving your sins. நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள், நான் அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். And this woman gave a strange answer to me. A very strange answer to me. அவர்கள் இப்படியாக பதில் சொன்னார்கள். She said, I am not repenting. நான் மனம் திரும்பவில்லை. Then I said, why are you crying? நான் கேட்டேன், பின்ன எதுக்காக நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க? She said, குருஜி 1 month back, ஒரு மாசத்துக்கு முன்னாடி my goat died. என்னுடைய ஆடு செத்து போச்சு. And she has a beard like you. உங்க தாடி மாதிரி என்னோட ஆட்டுக்கும் நல்ல பெரிய தாடி இருந்தது. So when you are dancing, நீங்க ஆடும்போது, preaching, பிரசங்கம் பண்ணும்போது, I looked to your beard. உங்க தாடியை நான் பார்த்தேன். And it reminds me of my goat. என்னுடைய ஆட்டுடைய ஞாபகம் வந்துருச்சு. I remembering my goat. என்னுடைய ஆடு ஞாபகம் வந்ததால அழுது கொண்டிருந்தேன். I don't know what you are thinking. இந்த இடத்துல கூட என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. What you are looking. என்ன பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. This is not going to give salvation to anybody. இந்த வஸ்திரமானது உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போவதில்லை. Nobody can become a sadhu by just the dress. இந்த மாதிரி எந்த சாது வந்தாலும் ரட்சிப்பு கிடைக்க போகுது. Unless we change our heart. நம்முடைய மனசு ஆண்டவரிடத்தில் திரும்பாத பட்சத்தில் ரட்சிப்பு கிடையாது. Hallelujah. Hallelujah.
It is very important our hearts should change. நம்முடைய மனதானது மறுரூபமாவது மிகவும் முக்கியமான காரியமா இருக்கிறது. This scripture says in Jeremiah chapter 9 verse 23-24 onwards. எரேமியா புத்தகம் 9வது அதிகாரம் 23-24வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. The word of God says, let no man boast on the wisdom. எந்த மனிதனும் அறிந்து கொள்ள முடியாத அந்த ஞானம். Nobody should boast on the wisdom. தமிழ்ல Nobody should boast on the power. Nobody should boast on the money, but they should boast that they know me. தமிழ்ல படிங்க. Anyway, it's okay. Yes. Praise the Lord. Hallelujah. 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 பலத்தினாலும் அல்ல, பணத்தினாலும் அல்ல, திறமையினாலும் அல்ல. If you read the Gospel of Mark chapter 10 verse 46 onwards, மார்க்கு புத்தகம் 10வது அதிகாரம் 46வது there is a wonderful story. மிகவும் அருமையான ஒரு கதை இருக்குது. There was a man named Bartimaeus. பர்த்திமேயு குறித்து அழகாக எழுதி இருக்கு. And this man was blind from the childhood. அவன் பிறப்பிலிருந்தே And he குருடனாய் was இருந்தான். sitting on the street and was begging. அவன் முன்பாக அமர்ந்து கொண்டு அழுது கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். You know, the blind man cannot see but they can hear. குருட்டு மனிதர்கள் அவர்களால பார்க்க முடியாது, ஆனா கேட்க முடியும். So this man could hear there is a sound coming. இந்த பர்த்திமேயு ஏதோ ஒரு சத்தம் வருகிறது என்று கவனித்து The கேட்டுக்கொண்டிருந்தான். sound was a moving of the crowd. அந்த சத்தமானது ஒரு பெரிய கூட்டம் அவனை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. And he was hearing the crowd and he wanted to know what is happening. அவன் அந்த கூட்டத்தை பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தான், என்ன நடக்கிறது இந்த இடத்துல இவ்வளவு பெரிய. So he asked somebody, what is happening? அவன் இங்க இருந்த சிலரிடத்தில் கேட்டான், என்ன நடக்கிறது இந்த கூட்டத்தில். And the crowd told him that Jesus Christ of Nazareth is passing by. அந்த கூட்டத்திலிருந்து சொன்னார்கள், இயேசு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்திருக்கிறார். And this man, he knew about Jesus. இந்த மனிதன் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து He heard about him. ஆல்ரெடி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார். Deep within his heart, he had a desire to meet him. அவனுடைய இருதயத்தில் இயேசுவை சந்திக்கும்படி பார்க்கும்படி மிகவும் ஆவலாய் இருந்தான். But the problem that he had, he could not see. அவனுடைய ஒரே ஒரு இயலாமை, அவனால பார்க்க முடியாது. The very important thing in our life is our eyes. நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான காரியம் நம்முடைய பார்வை. If I take out your eyes, your whole life will be spoiled. உங்களுடைய கண்களை நான் எடுத்து விட்டால் உங்களுடைய முழு வாழ்க்கையும் இருட்டாகும். Very important thing in our whole human body is your eyes. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்துல கண்ணானது மிகவும் முக்கியமானதா And இருக்கு. the eyes are the light of the body. நம்முடைய சரீரத்துக்கு கண்கள் வெளிச்சமா And இருக்கு. this man had no light in his life. There was no sight. அவனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை, ஏனென்றால் அவனுக்கு பார்வை இல்லை. But he could hear. அவனால கேட்க முடியும். So what he heard, somebody told him Jesus Christ of Nazareth is passing by. சிலர் அவனிடத்தில் சொன்னார்கள், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்திருக்கிறார். So he shouted out loud. சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பித்தான். He said, Jesus, இயேசுவே, have mercy on me. இயேசுவே, நான் உங்களை பார்க்க முடியுமா? Have mercy on me. நான் உங்களை பார்க்க முடியுமா? When he shouted, அவன் என் மேல இரக்கமாயிரு என்று when he shouted, சத்தமிட்டு கூப்பிட்டான். people were angry on him. அவனிடத்தில் எல்லாரும் கோபப்பட்டு அவனை அதட்டினார்கள். They said, keep your mouth shut. எல்லாரும் சத்தமிடாதே என்று Take சொன்னார்கள். this 1 rupee coin. அவர்கள் 1 ரூபாய் keep your mouth shut. சில்லறை 1 ரூபாய் கொடுத்தாங்க, சத்தம் போடாத அப்படின்னு. But he understood today is the day of salvation. அவன் புரிந்து கொண்டான், இன்றைய நாள் தான் என்னுடைய இரட்சணிய நாள் என்று புரிந்து கொண்டான். You know, in this world there is a gravity. இந்த பூமியில ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. Gurutvakarshana. அது நம்மளை ஈர்க்கிறது. If you climb to the mountain, the earth will pull you. அந்த மலையை இந்த பூமி இழுக்க முடியும். If you come close to God, ஆக நீங்க இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரிடத்துல கிட்ட போனா, there is a spiritual gravity will grab you, pull you. ஆவிக்குரிய ஈர்ப்பு சக்தி நம்மை இழுத்து கொள்ளுகிறது அவரிடத்தில். If you come close to God, நீங்க கடவுளிடத்துல நெருக்கமா வரும்போது, there is a darkness. ஒரு இருட்டு பகுதி இருக்கு, அந்தகார சக்தி. It will not let you come close to the light. அது வெளிச்சத்தினிடத்தில் நீங்கள் வரும்போது உங்களை தொட முடியும். Every time you look to the scripture, there is a conflict. ஒவ்வொரு முறையும் நீங்க வேத பகுதியை பார்க்கும்போது ஒரு பெரிய வெளிச்சம் உங்களிடத்தில் வருது. There was a woman wanted to touch the cloak of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை ஒரு தாயார் தொட விருப்பமா இருந்தார். She comes close to Christ. அவர்கள் இயேசுவின் அருகாமையில் வந்தபோது, but there is a crowd. அந்த இடத்துல மிக பெரிய கூட்டம் அவரை சுற்றி நின்றது.
Zacchaeus wants to see Christ. சகேயு இயேசுவை பார்க்க விரும்பினான். But there is a crowd. அங்கேயும் ஒரு பெரிய கூட்டம் அவனை தடுத்தது. Always remember, when there is a crowd, that is a world. இந்த உலகத்தினுடைய கூட்டம் எப்பொழுதும் நம்மை தடுக்கிறதா இருக்கு. And the world will not let you see Christ. இந்த உலகமானது இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாதபடி உங்களை தடை பண்ணும். Because God is not the God of crowd, but is the God of individual. தேவனாகிய கர்த்தர் அவர் கூட்டத்தின் கடவுள் அல்ல, ஒவ்வொரு தனித்துவமான கடவுளாய் தேவனாய் இருக்கிறார். So this man started shouting, Jesus have mercy on me. அவன் குதித்து எழுந்து இயேசுவே என்மேல் இரக்கமாயிரும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். You know what? என்ன நடந்தது தெரியுமா? He did not stop. அவன் அதோடு நிற்கவில்லை. He shouted. அவன் உடனே ஓடினான். He shouted. அவன் சத்தமிட்டான். And the sound reached to Jesus. அந்த சத்தமானது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் And எட்டியது. the word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, Jesus is stopped. இயேசு அங்கேயே நின்றார். But till then Jesus had gone far. அந்த வேளையில இயேசு கிறிஸ்து ரொம்ப தூரத்துல போய் விட்டார். Far. மிகவும் தூரத்துல அவர் சென்று விட்டார். You know, and people thought Jesus is tired. எல்லாரும் நினைத்துக் கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து மிகவும் சோர்வாகி He விட்டார். needs some water to drink. அவர் குடிக்கிறதுக்காக சிலர் தண்ணீர் வேண்டும் என்று But நினைத்தார்கள். always remember, Jesus stops for a reason. எப்பொழுதுமே இயேசு நின்றார் என்றால் அந்த இடத்துல ஒரு அர்த்தம் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். And only a voice of a devotee's heart can make him stop. அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரானது புறப்பட்டு அந்த தாகத்தை தீர்க்கும். And the sound made Jesus stop. அந்த சத்தமானது இயேசு கிறிஸ்துவை நின்று There was a man, he comes to Jesus, he said, my Lord, my daughter is about to die, but please come and lay your hand and she will live. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து வந்து இயேசுவே என் மகள் மரண வேதனையில் இருக்கிறார், நீர் வந்து அவள் மேல கரங்களை வைத்து அவளுக்காக ஜெபியுங்கள் என்று The word of God says he stood up and followed this man. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எழுந்து உடனே அந்த மனிதனுடைய வீட்டுக்கு கடந்து போனார். You know one thing, in all the scriptures people were following Jesus, but here Jesus is following this man. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, अनेक இடத்துல கூட்டம் அவர் பின்னாடி சென்றது, ஆனா இந்த இடத்துல இவர் அவனுடைய பின்னாடி சென்றார். When Jesus stopped, இயேசு கிறிஸ்து நின்றார். he told the crowd to move. கூட்டத்தை பார்த்து சொன்னார், எல்லாரும் வழி விலகுங்கள் என்று சொன்னார். And he told this man, அந்த மனிதனை பார்த்து சொன்னார், bring him here. அவளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். And then the crowd which was mocking on him, making him to be shut down, the same crowd tells him, go, he is calling you. எந்த கூட்டமானது சத்தமிடாதே சத்தம் போடாதே என்று தடை பண்ணிந்தோ அதே கூட்டமானது இப்போது சொல்லுகிறது, அவர் உன்னை கூப்பிடுகிறார் போ என்று அந்த இடத்துல சொன்னது. And this man jumps with the joy. அவன் மிக சந்தோஷத்தோடு அந்த பர்த்திமேயு குருடன் எழுந்து நின்றான். The word of God says he threw his clothes out away. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் அவனுடைய வஸ்திரங்களை எறிந்து போட்டு எழுந்து ஓடினான். That is the manifestation of faith. அதுதான் விசுவாசத்தினுடைய மறுரூபமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. There is a one story. இன்னொரு கதை இருக்கிறது. In one house, ஒரு வீட்டில one father died because of heart attack. ஒரு தகப்பனானவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார். And they were preparing for his cremation. அவர் அடக்கம் பண்றதுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். And the two sons of that man were preparing and the whole house was crying. அவர் முழு குடும்பமும் அழுது கொண்டிருந்தது. ரெண்டு மகன்கள் அவரிடத்தில் வந்தார்கள். And one man came to the house. ஒரு மனிதன் அந்த வீட்டுக்கு வந்தான். And he said, do the cremation work, do this last journey work, but first give my 50 lakhs rupees. அந்த இடத்துல அவன் சொன்னான், நீங்க இந்த இவர் அடக்கம் பண்றதுக்கு முன்பாக அலங்காரம் பண்றதுக்கு முன்பாக கடைசி யாத்திரைக்கு முன்பாக என்னுடைய 50,000 because your father borrowed 50 lakhs rupees from me. உன்னுடைய தகப்பனார் என்னிடத்திலிருந்து 50,000 கடன் வாங்கி இருக்கிறார் என்று சொன்னார். 50 லட்சம் மன்னிக்கு 50 லட்சம் கடன் வாங்கி. And when these two sons they heard, the family members heard that, they were very indignant, they were very angry. அவர் இந்த ரெண்டு மகன்களும் இறந்து போன அந்த தகப்பனுடைய அந்த மகன்கள் கோபப்பட்டார்கள். And they said, we will not give this money because we know nothing about it. எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, இப்போது எதுவும் தர முடியாது என்று சொன்னார்கள். And there was a conflict.
அங்க ஒரு பெரிய கலகலப்பு உண்டாயிற்று. This man said, I need my 50 lakhs rupees. இந்த மனிதன் சொன்னான், என்னுடைய 50 லட்சம் இப்பவே தர And his வேண்டும். two sons said, we cannot give because we don't know anything about it. அந்த ரெண்டு மகன்கள் சொன்னாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களால தர முடியாது. And then the girl of this man came from her sasural, அந்த மகள் அவருடைய மாமனார் வீட்டிலிருந்து வந்த அந்த மகள் crying. அவள் அழுது கொண்டிருந்தாள். She was crying. அவள் அழுது கொண்டிருந்தாள். And she saw that there is a father body is lying down and there is a fight going on. அந்த மகள் வந்து பார்த்தப்போ இந்த இடத்துல பெரிய சண்டை நடக்குது, என்னுடைய தகப்பனார் இறந்து கொடுக்கிறார், இந்த இடத்துல இறந்து போன இடத்துல சண்டை நடக்குதுன்னு பார்த்தாள். And she understood the conversation. அவள் புரிந்து கொண்டாள், இங்க என்ன This man நடக்குது. is asking 50 lakhs rupees. இந்த மனிதன் 50 லட்சத்தை கேட்கிறான் என்று புரிந்து கொண்டாள். So this lady, this girl removed all her earrings. இறந்து போன அந்த மனிதனுடைய மகள் தன்னுடைய காதில் இருந்த எல்லா தங்க நகைகளையும் கழட்டி, all her golden chains, தங்க சங்கிலிகளை எல்லாம், golden bangles out, கம்மல் வளையல் செயின் எல்லாத்தையும் கழட்டி and gave it to the man. உடனே அந்த மனிதனிடத்தில் கொடுத்தார். And she said, my dear uncle, take this and do not stop it, my father's cremation journey. அங்கிள், தயவு செய்து இந்த நகையை வாங்கி கொள்ளுங்க, என்னுடைய தகப்பனாரை அடக்கம் பண்றதுக்கு வழிவிடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். And I will pay everything later on, please take it. நான் மீதி தொகையை பிறகு கொடுக்கிறேன், தயவு செய்து வழிவிடுங்கள் என்று சொன்னார். This man started crying. அந்த இடத்துல அவன் அழ ஆரம்பித்தான். This man started crying. அந்த இடத்துல அவன் பைசா கேட்டவன் அவன் அழ ஆரம்பித்தான். He started crying. அவன் உடனே அழ ஆரம்பித்தான். And he said, my daughter, என்னுடைய மகளே, the reality is not this. உண்மை இந்த இடத்துல அது கிடையாது. The reality is this, உண்மை இதுதான் இந்த இடத்துல, that I took 50 lakh rupees from your father. உண்மை இதுதான், நான் உன் தகப்பனிடத்திலிருந்து 50 லட்சம் கடன் And வாங்கினேன். I was looking for a right person to hand over. நான் யார் சரியான ஆளோ இந்த குடும்பத்துல அவங்களுக்கு கொடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். So this 50 lakhs belongs to you. என்னுடைய 50 லட்சத்தை நான் இப்போது உன்கிட்ட கொடுக்கிறேன்னு கொடுத்தான். In our life, நம்முடைய வாழ்க்கையில God gives us opportunity. நமக்கு ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை கொடுக்கிறார். Today is the opportunity. இன்று உங்களுக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். That's why the word of God says, today is the day of salvation. அதனால தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த நாள் உங்களுடைய ரட்சிப்பின் நாள். Tomorrow never comes. நாளைக்கு இந்த நாள் வராது உங்களுக்கு. Today is the day of life. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான நாளாக இருக்கு. Today is the day of decision. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையின் மகிமையான நாளாக இருக்கு. Today is the day of opportunity. இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தருகிறது. When this blind man understood, அந்த குருட்டு மனிதன் இதை சரியாக he புரிந்து shouted, கொண்டான். Jesus have mercy on me. இயேசுவே எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டான். He used that opportunity. அந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்திக் கொண்டான். We'll be dead one day. ஒரு நாள் We'll be dead one day. நாம் எல்லாரும் ஒரு நாள் இறந்து போவோம். We'll die one day. ஒரு நாள் நாம் அனைவரும் இறந்து போவோம். Look at your nostril. உங்களுடைய மூக்கில இருந்து வரத காத்தை ஊதி பாருங்க. Are you alive? நீங்க எல்லாம் உயிரோட இருக்கிறீங்களா? You are alive. நீங்க எல்லாம் உயிரோட இருக்கிறீங்க. Many people died in COVID. அநேகர் கொரோனா வியாதியில நிறைய பேர் மரித்து போனார்கள். But God has given you an opportunity. ஆனா உங்களுக்கு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். Let us use this opportunity. இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். Jesus called him. இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். Through his cloak. அவருடைய மேகத்தை உங்களுக்கு அனுப்பு. And he knew, I am going to be healed. அவர் தெரிந்திருக்கு, நான் உன்னை சுகமாக்க விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். Remember, this is what the faith is. இதுதான் விசுவாசம் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். You have to know that you are going to be healed. நீங்க இது தெரிந்து கொள்ளுங்க, இதான் சத்தியம், நீங்க சுகமாக போறீங்க. There should be no slight of doubt. சரி, There should be no slight of doubt, little bit of கொஞ்சம் கூட doubt. உங்களுக்கு சந்தேகம் என்பது உங்களுக்கு இருக்க வேண்டாம். He threw it ahead. உங்களுடைய Threw தலையில it ahead. உங்க தலையில Before he was healed. போடுங்க. Before he was healed. அவர் சுகமாக்குறதுக்கு முன்பாக God sees this faith. உங்களுடைய விசுவாசமாகிய விதையை அவர் காண விரும்புகிறார். Hallelujah. 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 Humbly Jesus asked this man, தாழ்மையோடு அவர் கேட்டார், what do you want me to do for you? அந்த மனிதனை பார்த்துக்க, என்னிடத்தில் நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? You know one thing? உங்களுக்கு தெரியுமா ஒரு காரியம்? There was a man.
ஒரு மனிதன் இருந்தார். He was sitting, there was a sage, sadhu. அவர் 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 ஒரு சாதுவா இருந்தார். And he was sitting in his house. அவர் வீட்டில் இருந்தபோது near the street. அவர் ஒரு தெருவில் இருந்தபோது And he was cleaning the cotton. அவர் அந்த காட்டன் துணிகளை எல்லாம் அவர் துவைத்துக் கொண்டிருந்தார். And one man came running. ஒரு மனிதன் ஓடி அவரிடத்தில் வந்தான். He said, Guruji, குரு Sadhuji, சாதுவே please save me. சுவாமி என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னான். King's 2 soldiers, they are chasing me. ரெண்டு போர் வீரர்கள் என்ன பிடிக்கிறதுக்காக வராங்க. And they want to catch me. என்ன பிடிக்கிறதுக்காக வராங்க. And they want to put me into the jail. என்ன ஜெயில்ல போடுறதுக்காக வராங்க. I have nothing done wrong. எந்த தப்பு நான் பண்ணல, ஆனாலும் என்ன பிடிக்கிறதுக்காக I'm வராங்க. a very truthful person. நான் ரொம்ப உண்மையான மனிதன். Please protect. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க சுவாமிஜி. So the Swamiji said, அந்த சுவாமிஜி சொன்னாரு, go and hide yourself behind this cotton bundle. இந்த துணி வச்சிருக்கிற அந்த பண்டலுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ என்று சொன்னார். Go and hide yourself. இந்த துணி எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு So பின்னாடி he போய் went and hide himself. அவன் ஓடி போய் அந்த பின்னாடி ஒளிந்து கொண்டான். He hid himself. அவன் ஓடி போய் ஒளிந்து. After some time these 2 soldiers came. அந்த ரெண்டு போர் வீரர்கள் பிடிக்கிறதுக்காக வந்தாங்க. And they saw this Swamiji. அவர்கள் வந்து இந்த சுவாமியை பார்த்தாங்க. They said, Swamiji, have you seen somebody coming here? சுவாமிஜி இங்க யாராவது ஒருத்தர் வந்தத பாத்தீங்களா என்று கேட்டாங்க. And the Swamiji said, yes. சுவாமிஜி சொன்னாரு, வந்தான் ஒருத்தர். One man came for help. ஒருத்தவன் என்கிட்ட உதவிக்காக ஓடி வந்தான். And he is hiding behind the cotton bundle. அந்த சாமி சொன்னாரு, இந்த துணிக்கு பின்னாடி அவனை ஒளிச்சி இருக்கான் பாருங்க அப்படினார். So the soldiers, they thought this Swami is making fun on them. அந்த ரெண்டு போர் வீரர்கள் நினைச்சாங்க, இந்த சாமி வந்து நம்மகிட்ட காமெடி பண்றாரு, விளையாடுறாருன்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. So they thought he is making a comedy, making a fun mimicry, and they left. அவங்க நினைச்சுக்கினாங்க இவர் பெரிய ஜோக் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏமாத்துறாருன்னு திரும்பி போயிட்டாங்க. After they left, this man came out very angry. அந்த மனிதன் எழுந்து ரொம்ப ஒளிஞ்சிட்டு இருந்தவன் வந்து கோவமா கேட்டான். He said, what kind of man you are? Are you mad? What kind of Swami you are? Almost you killed me. என்ன மாதிரி சுவாமியா நீ என்ன சாவடிக்க பாத்தியோ கொஞ்ச நேரத்துல அப்படின்னு கேட்டான். Why you did that? எதுக்கு அந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு கேட்டான். Swamiji said, shut up. வாய மூடியா அப்படின்னு சொன்னான். I knew. எனக்கு நல்லா தெரியும். When I will speak the truth, it will not harm you. நான் உண்மையை பேசினா, சத்தியத்தை பேசினா கண்டிப்பா அது வேலை செய்யும் எனக்கு தெரியும். I knew if I will speak the truth, it will save you. நான் உண்மையை பேசினா உன்னை காப்பாத்த முடியும் எனக்கு தெரியும், அதனால தான் நான் பேசுறேன். Word of God says in Gospel of John chapter 8 verse 32, you will know the truth and the truth will set you free. யோவான் 8:32 ல சொல்லி இருக்குது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்குது. சத்யஸ்ய ஞாஸ்யத சத்யேன ஸ்வாதீனி காரிஷ்யதேச்ச. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Hallelujah. Hallelujah. From what? From what? The truth will save you from what? சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிற சத்தியமா இருக்கிறது. It will save you. It will save you from இருட்டிலிருந்து அது உங்களை விடுதலையாக்குறதா. Yes, it will save you from the lies of the world. இந்த உலகத்தின் பொய்யிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறதா இருக்கு. People say death is the truth. அதுதான் சத்தியமா இருக்கிறது. People say death is the truth. எல்லாரும் சொல்றாங்க மரணம் எல்லாருக்கும் பொதுவானதா, மரணம் உண்மையா இருக்கு. But I tell you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், life is the truth. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜீவன் உண்மையா இருக்கு, சத்தியமா இருக்கிறது. Death is not the truth. மரணம் சத்தியம் அல்ல. Life is the truth. ஜீவன் சத்தியமா இருக்கிறது. Hallelujah. If I ask you how many of you want to die, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் சாவ விரும்புறீங்க? How many of you want to die? எத்தனை பேர் சாவறதுக்கு விரும்புறீங்க? Nobody wants to die. Why do you want to die? Nobody wants to die. யாரும் சாவறதுக்கு விரும்பறது இல்ல. Because your inner being, your inner mechanism, your inner system is built in this way that you are not called to die, but you are called to live for eternal life. உங்களுடைய உள்ளான கட்டமைப்பு, உள்ளான மனிதன் இப்படியாக ஆண்டவர் உங்களை வடிவமைத்திருக்கிறார். நீங்கள் மரிப்பதற்கு அல்ல, ஜீவனோடு வாழ்வதற்காக ஆண்டவர் உங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். You were in the garden of Eden. நீங்கள் ஏதேன் தோட்டத்திலே இருந்தவர்களாய் இருக்கிறீர்கள். And that is what your DNA is. You want to live. அதனால தான் உங்களுடைய DNA உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கு. How many of you want to be sad? Nobody wants to be sad.
எத்தனை பேர் துக்கமா இருக்க விரும்புறீங்க? No, யாரும் துக்கமா இருக்க we விரும்புறீங்க? want to be happy நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க விரும்புறோம். because you were created to be happy. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கிறதுக்காக படைச்சிருக்கிறார். You are making your own heaven all around you, your Mercedes, your mobile phone, your AC, your bungalow, your car, because you want to make your own Eden garden. நீங்க உங்களுடைய பரலோகத்தை உங்களை சுற்றி அமைச்சு கொள்ளலாம். உங்களுடைய மெர்சிடிஸ் கார், நல்ல வீடு, நல்ல பங்களா அதை சுற்றி நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நீங்க உருவாக்கி கொள்ளலாம். And this man, this blind man was carrying all these things. He thought he can create his own paradise. அந்த ஏழ்மையான மனிதன், பிச்சைக்கார மனிதன், அவனே அவனுடைய அந்த பரலோகத்தை அவனுக்குள்ள இருந்து எழுப்பினான். From our own efforts it is impossible. நம்முடைய சொந்த முயற்சியினால் அது நடக்க போகிறது. We are like the blind man, we cannot help ourselves. நாம நம்முடைய சுயத்தினால அது நடக்க போவதில்லை, அந்த குருட்டு மனிதனை போல. We need a helper. நமக்கு உதவி செய்கிற ஒரு இரட்சகர் நமக்கு தேவையா இருக்கிறார். Jesus said to this man, what do you want me இயேசு to do அவனை for பார்த்து you? கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய நீ விருப்பமா இருக்கிறீர்? And he said, Lord, I want to see. அவன் அவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே நான் பார்க்க விரும்புகிறேன். Remember this. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Remember this. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். What are you asking? நீங்க இந்த ராத்திரி வேளையில அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்க? Remember this. அதை நீங்க அவருக்கு. This man, இந்த மனிதன், he did not ask. Did he ask 1 crore rupees? அவன் 1 கோடி ஆண்டவரை பார்த்து கேட்டானா? Did he ask a nice wife, we will back together? ஒரு அழகான மனைவியை கேட்டானா அவரோடு கூட வாழறதுக்காக? No. What did he say? என்ன கேட்டான் அவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து? கண்ணீர். கண்ணு வேணும்னு கேட்டான். கண்ணீர். Give me the. எனக்கு கண்ணு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டான். Give me the கண்ணீர். Oh, you know, when John the Baptist first time looked to Jesus Christ, யோவான் ஸ்நானகன் முதலாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்தார். and he said, "Pasyayami ishvara samesa savakayo jagato papa bharam bharati." Behold the Lamb of God that taketh away the sins of the world. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி இவர்தான் நம்ம மத்தியில வந்திருக்கிறார் என்று அவர் அறிந்து கொண்டான். And when he said that, when he uttered that, when he spoke that, the disciples of John the Baptist started following Jesus Christ. அவன் அப்படி சொன்னபோது அவனுடைய சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர் பின்பாக பின்பற்றி போனார்கள். And Jesus turned back. இயேசு கிறிஸ்து பின்பாக பார்த்து சொன்னார். And he said, "Kimani vasataha, what are you looking for?" எதை தேடி என்னிடத்தில் வந்திருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை பார்த்து கேட்டார். What are you looking for? என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். Money, power, position, பணம், பதவி, name, fame. பெயர், புகழ். It is all going to be here. அதெல்லாம் ஒரு நாளைக்கு இங்கே விட்டு போகும். Disciples of Jesus Christ came running. They said, "Master, in your name demons are subject unto us." இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் இயேசுவினிடத்தில் ஓடி வந்து சொன்னார்கள், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. Jesus said, "Do not rejoice for that, but rejoice because your names are written in the book of அதற்காக நீங்கள் life." பிசாசு ஓடுவதற்காக சந்தோஷப்பட வேண்டாம், பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதி இருக்கிறது குறித்து சந்தோஷப்படுங்கள் என்றார். He want you to get up and little bit up and see. நம்மை புழுதியிலிருந்து எடுத்து அவர் உயரத்தில் வைக்க விரும்புகிறார். One disciple, Jesus said to his disciples, "What do people say about me?" ஒரு சீஷனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஒரு சீஷனை பார்த்து இவர்கள் கூட்டம் என்ன பார்த்து, மக்கள் என்ன பார்த்து என்ன நினைக்கிறார்கள்? And the disciples, they said this prophet, that prophet, Jeremiah, they said John the Baptist, this and that. அவரை பார்த்து சொன்னாங்க, நீர் எரேமியா தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி, அவர் இவர்ன்ட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் சொன்னான். And Jesus said, okay, it's okay, but what do you say about me? What is your personal conviction about me? அவங்கலாம் சொல்றது இருக்கட்டும், நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன் என்று அந்த சீசனை பார்த்து இயேசு கிறிஸ்து. Hallelujah. Personal conviction. உங்களை பார்த்து today is personal talk. இந்த நாள் அவரிடத்துல தனிமையாக அவரோடு கூட பேசுகிற ஒரு நாள். Personal conviction. தனிப்பட்ட உறவு அவரோடு கூட ஏற்படுத்திக் கொள்ளுகிற நேரமாய் இருக்கு. Personal talk. தனிப்பட்ட விதத்துல தேவனோடு இடைப்படுகிற நேரமாய் இருக்கு. Jesus said this, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, Peter stood up, பேதுருவே நீ எழுந்திரு. And he said, "You are the son of the most high God." நீர்
தேவனுடைய குமாரனா இருக்கிறீர் என்று பேதுரு And அவரை Jesus பார்த்து said, Simon, this is not revealed to you by flesh, but by my Father which is in சீமோன் heaven. பேதுருவே, இது மாம்சத்தினால உனக்கு வெளிப்படவில்லை, பரலோக பிதாவானவர் உனக்கு இதை Your வெளிப்படுத்தினார். flesh cannot reveal God. நம்முடைய மாம்சமானது தேவனை வெளிப்படுத்த முடியாது. Your power cannot understand God. உங்களுடைய சக்தியினால தேவனை புரிந்து கொள்ள முடியாது. I fasted for 70 days. நான் 70 நாள் உபவாசித்திருக்கிறேன். But my anger is same. என்னுடைய கோபம் அப்படியே இருக்கிறது. My grief is same. என்னுடைய குற்றம் குறைக இருக்கிறது. My problem did not change. என்னுடைய ப்ராப்ளம்ஸ் அப்படியே I இருக்கிறது. am the same person. நான் எப்படியோ அப்படியே தான் இருந்திருக்கிறேன். By my own effort I cannot get salvation. என்னுடைய சொந்த முயற்சியினால எனக்கு எந்த மாற்றமும் ரட்சிப்பும் கிடைக்கவில்லை. Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. I was in the train. நான் ட்ரெயின்ல இருக்கும்போது One woman was right in front of me. எனக்கு எதிராக ஒரு மகள் அமர்ந்திருந்தார். One lady was in front of me. ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க எனக்கு And எதிராக. this lady was a wife of a MLA, member of Legislative Assembly. ஆமா, இந்த இவ வந்து அமலேக்குரிய மனைவியா இருக்கிறா. And she was looking at me. சரி, எம்எல்ஏ உடைய மனைவியா இருக்கிறா. And she was looking at me. அவ என்ன இப்படி சாஞ்சி பார்த்தா. And I said, what are you looking, mother? அம்மா, தாயே, நீ என்ன பாக்குறீங்க அப்படின்னு She கேட்டா. said, you look like Baba Ramdev. நான் உங்களை பார்த்தா பாபா ராம்தேவ் எனக்கு ஞாபகம் வருது. I said, no, Baba Ramdev's one eye is twisted, my both are fine. பாபா ராம்தேவுக்கு ஒரு கண்ணு அப்படி சாஞ்சாப்ல இருக்கும், எனக்கு 2 கண்ணு நல்லா இருக்குது, நல்லா பாரு அப்படின்னா. Hallelujah. ஹல்லேலூயா. And then she said, Babaji, I am disturbed. பாபா சாது சுவாமிஜி, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். Please look my hand. அந்த அம்மா சொன்னாங்க, என் கையை கொஞ்சம் பார்த்து ஜோசியம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. Because one Guruji came to my house. ஒரு சுவாமிஜி எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. And Guruji said, you have 9 graha on your head. அந்த சுவாமிஜி சொன்னாரு, உன் தலை மேல 9 கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. 9 graha. 9 கிரகம் நவகிரகம் மேல இருக்குதுன்னு சொன்னாரு. When I was very young, நான் ரொம்ப சின்ன வயசாவா இருக்கும்போது one Guruji came to my house. ஒரு சுவாமிஜி இவர் வீட்டுக்கு வந்தார். And his Madhya Pradesh was very big. மத்திய பிரதேஷ் அவருடைய வயிறு ரொம்ப தொப்பையோட கூட பெருசா இருந்தது. And he said, Alakh Niranjan. He shouted some word. அவர் ஒரு தனி வேற ஒரு பாஷையில பேசினார். And so I came out நான் வெளியே ஓடியா with one bowl of rice. ஒரு பாத்திரத்துல நான் வந்து அரிசி எடுத்துக்கொண்டு ஓடி வந்தேன். Rice. சாப்பாடு எடுத்துக்கொண்டு ஓடி வந்தேன். Rice. Chawal I gave to him. நான் அவருக்கு அந்த அரிசி அவருக்கு கொடுத்தேன். Babaji said, இந்த சுவாமி சொன்ன. and I said, if you don't want this, what do you want? நான் கேட்டேன், உங்களுக்கு இந்த அரிசி வேணானா வேற என்ன உங்களுக்கு வேணும்? He took the dust from the wall, dust. அந்த செவுத்துல இருந்து ஒரு டஸ்ட் அவர் கையில எடுத்தார். And he did like this. அப்படி சிட்டிக்க போட்டாரு. And then he made it into pearl, moti, pearl, stone. அத ஒரு கல்லா மாத்திட்டாரு. And then I said, என்னவா? முத்தா மாத்திட்டாரு. மன்னிக்கவும், முத்தா மாத்திட்டாரு. And then I said, wow, show me something more. இன்னும் நிறைய காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டார். And then he was shocked that I am not shocked. ரொம்ப ஆச்சரியமாயிட்டார். He was shocked that I am not very much astonished. Anyway, so what he did like this and he changed into a ring. அவர் அப்படின்னு கையை சிட்டிக்கு போட்டாரு, அது ஒரு மோதிரமா மாறிடுச்சு. And then he said to me, now give me 50 rupees. இப்போ என்ன பார்த்து சொன்னாரு, எனக்கு 50 ரூபாய் கொடு அப்படின்னாரு. I said, Guruji, from the dust you made the mukta, moti. சுவாமிஜி, சுவாமி நீங்க தான் அந்த டஸ்ட்ல இருந்து ஒரு இது முத்து எடுத்தீங்க. And then from the mutti you made the அந்த முத்துல இருந்து ஒரு மோதிரத்தை எடுத்தீங்க. And now please make the 50 rupees also. இப்போ என்கிட்ட 50 ரூபாயும் கடனா கேக்குறீங்க. He ran away. பிச்சையா கேக்குறீங்க. 50 ரூபாயை நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு. He ran away. இவர் சொன்னார், அந்த முத்தையும் வந்து நீங்க மோதிரத்தையும் 50 ரூபாய் மாத்துறீங்கன்னு அவர் ஓடிட்டார். Because I took the mask of the lies from his face. ஏன்னா அவர் மூஞ்சில இருந்த அந்த டூப்ளிகேட் முகமூடியை நான் God does not exist in all these things. இந்த மாதிரி காரியத்துல எல்லாம் ஆண்டவர் இருக்க மாட்டார். You know, in my religion I come from a priestly Brahmin family. நான் ஒரு ஆச்சாரியமான பிராமன் குடும்பத்துல பிறந்தவர். You know, we have 4 book of Vedas.
நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 4 வேத புத்தகங்கள் இருக்கிறது. 18 Puranas, 18 ancient book of our scriptures. 18 18 வேத புராணங்கள் இருக்கிறது. You know, there are so many miracles are explained there. நீங்க உங்களுக்கு தெரியும் अनेक அற்புதங்கள் அதுல தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. There was a raining. ஒரு பெரிய மழை வந்திருக்கிறது. Bhagavan Krishna took the whole mountain with his finger. பகவான் கிருஷ்ணர் அந்த ஒரு கையில ஒரு விரல்ல அந்த மலையை உயரமா தூக்கிட்டார். There was a problem, so Hanuman went and took the whole mountain. ஹனுமான்ஜி ஒரு கையில ஒரு மலையே தூக்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்து இறக்கி வச்சிட்டாரு. These kind of things are not here. These kind of miracles are not here. இந்த மாதிரியான அற்புதங்கள் இதுல கிடையாது. Not here. Listen to me carefully what I want to tell you. தயவு செஞ்சு கூர்ந்து கவனிங்கள் என்ன சொல்ல விரும்புகிறேன். There is many miracles in our books. நம்முடைய புத்தகத்தில் अनेक அற்புதங்கள் எழுதி இருக்கிறது. Many अनेक அற்புதங்கள் எழுதி இருக்கிறது. But I want to tell you, நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். God does not exist in miracles. ஆண்டவர் அற்புதத்திலே வெளிப்படுகிறவர் அல்ல. For me, the biggest miracle is this. என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதம் இதுதான். What really touched me in the Bible. என்ன உண்மையாக சத்தியத்தில் இந்த வேதத்தில் எழுதி இருக்கிறதுன்னா, I am not touched, I am not astonished or surprised Jesus walking on the water. No. எனக்கு பெரிய ஆச்சரியமான இயேசு கடல் மேல நடந்தார் என்று சொல்லுகிற காரியம் எனக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது. Jesus feeding 5,000 people with 5 loaves, it's not a big thing. இயேசு கிறிஸ்து 5000 மக்களுக்கு 5 ரொட்டி 2 மீன் போஷிச்சார், அது பெரிய அற்புதம் எனக்கு தோணல. Jesus raised the dead body, Lazarus 4 days dead body, it's not a big miracle. லாசருவை உயிரோடு எழுப்புறது பெரிய காரியம் கிடையாது. The biggest miracle is this. பெரிய அற்புதமான காரியம் இதுதான். He is on the cross. அவர் சிலுவையில மரித்ததுதான் ஜீவனை And he is saying from the cross, நம்ம அவருடைய சிலுவையினால ரட்சிக்கிறது தான் பெரிய காரியம். Father, forgive them, they do not know what they are doing. சிலுவையில இருந்து சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ன செய்கிறார்கள். Only God can do that. நாம இதை செய்யவே முடியாது. No human can do this. எந்த ஒரு மனிதனால இப்படி பேசவே முடியாது. No other god and goddesses ever I have seen such kind of miracle in my life. என்னுடைய வாழ்க்கையில எந்த தேவாதி தேவர்கள் இந்த மாதிரியான ஒரு அற்புதத்தை பேசினதே கிடையாது. That is your goddess. அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் நம்முடைய தேவன், உங்களுடைய தேவன். That is actually the miracle is. இதுதான் உண்மையான அற்புதமாய் இருக்கிறது. Hallelujah. 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 This woman was in the train. இந்த அம்மா ரயில் யாத்திரையில She இருக்கும்போது, said, Guruji, 9 graha on my head. அந்த அம்மா சொன்னாங்க, என் தலையில 9 கிரகம் நவகிரகம் பிடிச்சிட்டு இருக்குது. So I said, what is the solution Guruji gave? நான் அந்த அம்மாவை கேட்டேன், உங்க சுவாமிஜி அந்த சொல்யூஷனுக்காக அதுக்கான பதில் என்ன சொன்னாருன்னு கேட்டேன். The Guruji said 21 lakh rupees havanam. அந்த பரிகாரத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். 21 லட்சம் யோகம் வளர்த்தணும்னு சொன்னார். ஸ்வாகா அவர் கொடுத்து அது காலியா 21 லட்சம் கொடுத்து, then all the grahas will become maunam, shantam. அந்த 21 லட்சம் கொடுத்தனா அந்த 9 கிரகமும் வாயை மூடிக்கும், சைலண்ட் ஆயிடும் சொன்னார். And then she said, please tell me the solution. அந்த அம்மா இவரை பார்த்து கேட்டாங்க, எனக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க. I said, dear mother, அம்மா தாயே, I will pray to my Guruji. நான் அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், நான் என்னுடைய குருஜி கிட்ட ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்றேன். I will pray to my Guruji. நான் ஆண்டவர் கிட்ட உன்கிட்ட உன்னை பார்த்து ஜெபம் பண்றேன். And he will send another graha on your head. உன்னுடைய வாழ்க்கையில அவர் வேற ஒரு கிரகத்தை உன் வாழ்க்கையில அனுப்புவாரு. So she said, you are putting salt in my wounds. அந்த அம்மா சொன்னாங்க, இன்னும் என் தலை மேல நீங்க என்ன ஊத்துறீங்க, உப்பு போடலாம்னு பாக்குறீங்களா? You are putting salt in, why are you saying another? I already have 9 graha. You are telling another. 9 கிரகம் என் தலையில புடிச்சின்னு இருக்குது. I said, I will pray to my Guruji. நான் சொன்னேன், என்னுடைய குரு என் ஆண்டவர் கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். And he will put anugraha on you. உன்னுடைய தலை மேல அனுகிரகமாகிய தயவு கிருபையை உன் மேல இறங்கி வர பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Anugraham. அனுகிரகம், Anugraha. தயவு. When the anugraha comes,
அனுகிரகம் உங்க தலை மேல வரும்போது all the grahas go out. மத்த எல்லா கிரகமும் பறந்து தெரியாம இடம் தெரியாம ஓடி போகும். Hallelujah. ஹalleluya. And this man, this blind man shouts, Jesus, have mercy on me. இந்த குருட்டு மனிதன் இயேசுவே எனக்கு இரங்கும் என்று That சொன்னான். is anugraha. அது பெரிய அனுகிரகமாய். He is asking the anugraha, grace. அவன் ஆண்டவரை பார்த்து தயவு எனக்கு இரங்கும் ஆண்டவரே என்று The கேட்டான். biggest prayer on the surface of the earth is, have mercy on me. பெரிய ஜெபம் இந்த பூமியில எதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவரே என் மேல கிருபையாயிரு என்று சொல்ற ஜெபம் தான். You know, in our granth, in our scripture, we say, Papoham, Papa Karmaham, Papatma, Papa Sambhava, Tragi, Mamam Pundri Kaksham, Sarva Papa Har Hare. I am sinful, born in sin, born in நான் sin. பாவத்துல My whole being பிறந்தேன். is நான் sin. பாவியா இருக்கிறேன். நான் பாவியா பிறந்தேன். Have mercy on me. என் மேல கிருபையாயிரு என்று சொல்ற Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. 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 Bartimaeus பர்திமேயு said, I want to see. நான் பார்க்க விரும்புகிற ஆண்டவரே. And Jesus said, go, thy faith hath healed thee. இயேசு சொன்னார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Hallelujah. Hallelujah. You know what happened to him? என்ன ஆச்சு தெரியுமா அவனுக்கு? What happened to him? என்ன ஆச்சு தெரியுமா? His eyes were opened. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. குருடன் பார்வையடைந்தான். But he saw nothing. அவன் எதையும் பார்க்க முடியல. He saw only Jesus Christ. அவன் இயேசுவை மாத்திரம் பார்த்தான். Matthew chapter 7 verse 7, what does it say? மத்தேயு புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னா? What does it say? Please tell me. Ask. Yes. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு Ask கொடுக்கப்படும். and it shall be given. Ask. Oh, hello. Asking. Our whole journey is begging. The first condition of human heart is begging. Give me this, give me that, heal me, give me wife, give me job, give me money, give me this, give me that. This is the human first starter. நம்முடைய எப்பொழுதும் நம்முடைய இருதயம் இது தேவை, நல்ல மனைவி தேவை, வீடு தேவை, வேலை தேவை, இப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறதா இருக்கிறது. And if you do not stop there, அதோடு கூட நிறுத்த வேண்டாம். the second comes. இரண்டாவது வரும்போது Please read that one. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். Second. அடுத்தது Seek and ye shall find. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். Seeking. The second step is seeking. இரண்டாவது படியானது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். And the third is மூன்றாவது படி தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். you have to go there. நீங்க அந்த படியும் ஏறி போக வேண்டும். Holy of holies. பரிசுத்தமான தேவனிடத்தில் Where he himself is abiding. அவர் மறைந்திருக்கிற அந்த இடத்துக்கு. Hallelujah. Hallelujah. Bartimaeus saw Jesus Christ. பர்திமேயு இயேசு கிறிஸ்துவை பார்த்தான். And he jumped with the joy. அவன் குதித்து ஆனந்தத்தினால எழுந்தான். Hallelujah. Hallelujah. Very important thing in a human life is to find his master, the creator, the God. மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான காரியம் சிருஷ்டித்த தேவனை கண்டுபிடிப்பதுதான் பெரிய காரியமா இருக்கு. Hallelujah. Hallelujah. I want to tell you one story. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். There was one Marwadi. ஒரு மார்வாடி வந்த குடும்பம். You know Marwadi, no? சேட்டு Sethji. Old Sethji. பழைய காலத்து சேட்டு. Very old Seth, and he had a very old shop. அவர் ஒரு பழைய கடை இருந்தது அவர்கிட்ட. And in that shop, அந்த கடையில and he was sitting in the shop. அந்த கடையில அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது And his cat was drinking milk in a very old dirty pot. அது ஒரு பாத்திரத்துல அவருடைய பூனை ஒரு அழுக்கடைந்த பாத்திரத்துல பால் குடிச்சிட்டு இருந்தது. Cat. Yes. So one man came. ஒரு மனிதன் வந்தான். And he was a businessman who used to sell and buy the antique pieces. Antique, ancient things. Okay. Things. ஒரு மனிதன் அவர்கிட்ட வந்தான். அவர் வந்து இந்த பொம்மைகளை எல்லாம் விற்கிறவனா இருந்த, சிலைகளை எல்லாம் விற்கிறவனா இருந்தான். And he came to that shop. அந்த கடைக்கு அவன் வந்து and he knew that this bowl, அந்த பாத்திரத்தை அழுக்கடைந்த அந்த பாத்திரத்தை is worth rupees crores and millions. அந்த பாத்திரத்தை பார்த்தா இதனுடைய விலை மிகவும் உயர்ந்தத மில்லியனா இருக்கு. It can be sold into the international market in millions of rupees. இந்த பாத்திரத்தை வெளிநாட்டு சந்தையில வித்தீங்கன்னா நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்னு. So but he was not wanting this Marwadi to know that this is a very precious bowl. இந்த மார்வாடிக்கு தெரியாது இது மிகவும் விலையேறப்பட்டதுன்னு சொல்லிட்டு.
he was not wanting him to know that this bowl is expensive. இந்த மார்வாடிக்கு இது வந்து ரொம்ப விலையேறப்பட்டதுன்னு தெரியக்கூடாதுன்னு वो விரும்புறேன். नहीं चाहता था कि उसको पता चले कि ये कटोरा बड़ा महंगा है. மேபி So this Marwadi shop, this man came and he was pretending and he said, Guru, this businessman, he said, I want to buy your cat. அந்த ஆள் வந்து சொன்னா, நான் வந்து இந்த பாத்திரம் மிகவும் வெளியேறப்பட்டதுன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு இதை சொல்ல விரும்பல, நான் உன் பூனையை வாங்க விரும்புறேன்னு சொன்னான். I want to, your cat is so nice, I want to buy this cat. உங்க பூனையை நான் ரொம்ப நல்லா இருக்குது, அழகா இருக்குது, நான் இந்த பூனையை வாங்க விரும்புறேன்னு சொன்னான். What is the price of this cat? இந்த பூனையோட விலை என்னவா இருக்கும் So அப்படின்னு. this Marwadi said, no, I will not sell my cat. இந்த சேட்டு சொன்னாரு, நான் என் பூனையை விற்கிறதுக்காக But விரும்பல. this businessman insisted, no, please, I அந்த want to வியாபாரி buy. திரும்ப சொன்னா, I'm a cat lover. நான் பூனையை ரொம்ப நேசிக்கிறவன், அதனால எனக்கு இந்த பூனை மிகவும் அழகா இருக்குது, வேணும்னு சொன்னான். But this businessman, this Marwadi said, no. இந்த சேட்டு சொன்னாரு, நான் இதை விற்க விரும்பல அப்படின்னு சொன்னாரு. Then finally the price slowly increases. கடைசியா அவன் என்ன பண்ண, அந்த வியாபாரி விலையை கூட்டி And கொண்டே வந்தான். finally the price came of the cat is 30,000 rupees. கடைசியா அந்த பூனைக்கு 30,000 விலை நிர்ணயிச்சான். Then this man, he said, okay, I will buy in 30,000. நான் 30,000க்குள்ள வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த He took the மனிதன் cat இந்த பூனையை வாங்கிட்டான். and he started walking அவன் நடந்து போனான். and he turned back. அவன் திரும்பி And பார்த்து, he said, Marwadi bhaiya, சேட்டு, I have taken the cat now. நான் இந்த பூனையை தான் வாங்கிட்டேன். Now what will you do with this old dirty pot? இந்த அழுக்கடைஞ்ச இந்த மண் பாண்டத்தை வச்சு என்ன பண்ண If போற? you want, I can give you 150 rupees for that also. இது கூட ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்தனா, இதையும் கொடுத்துட்டேனா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பூனைக்கு பால் வைப்பேன். This cat will drink the milk in this pot. இந்த பூனை எப்பவுமே இதுல தான், இந்த பாத்திரத்துல தான் பால் குடிக்குது, இதையும் கொடுத்துரு அப்படின்னு. Give it to me. இதையும் எனக்கு கொடுத்துரு. Then Marwadi said, அந்த சேட்டு சொன்னாரு, I will not sell this pot. இந்த பாத்திரத்தை நான் விற்க மாட்டேன். Because of this pot only I have sold 50 cats. இந்த பாத்திரத்தை வச்சு நான் 50 பூனையை வியாபாரம் பண்ணி வித்திருக்கிறேன்னு சொன்னார். You know, you cannot fool God. சரி, You cannot make fool to God. நாம கடவுளை எப்பவுமே முட்டாளா ஆக்க முடியாது. The meaning of the story is you cannot fool இந்த God. கதையோட முக்கிய அம்சம் என்னன்னாக்கா, நாம கடவுளை எப்பவும் முட்டாளாக்க முடியாது. God knows everything about you. ஆண்டவருக்கு உங்களை பத்தி எல்லாம் நல்லா தெரியும். You cannot play with God. அவர்கிட்ட நீங்க விளையாட முடியாது. Hallelujah. 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 Praise the Lord. I want to tell you something about my life. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 23 years back, 23 வருடங்களுக்கு முன்பாக I had a very powerful encounter. நான் மிகப்பெரிய தேவ சந்திப்பை பெற்றேன். I was looking for my master, என்னுடைய தேவனை நான் தேடினேன். seeking the truth. சத்தியத்தை தேடிக்கொண்டிருந்தேன். I wanted to know the truth. சத்தியம் என்னவா இருக்குன்னு And my தேடிக்கொண்டிருந்தேன். conscience was very clear. என்னுடைய தீர்மானம் திட்டமா இருந்தது. But my scripture says, என்னுடைய வசனம் சொல்லுது, in our Hinduism, எங்களுடைய இந்து, in our Brahmanism, இவருடைய பிராமண குடும்பத்துல, it says without a guru you cannot find the God. நீங்க ஒரு குரு இல்லாம உங்க கடவுளை தேவனை தேட முடியாதுன்னு சொல்லி இருக்கு. Our scripture says, எங்களுடைய புராணங்கள் சொல்லி இருக்கு, பிரம்மானந்தம் பரமசுகுதம் கேவலம் ஞானமூர்த்திம் தந்தாதீதம் ககன சத்ருஷ்யம் தத்யமஸ்யாதி லட்சம் ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வாதி சாட்சிபூதம் திரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. That guru is the one who can reveal the highest truth to you. அந்த குருவானவர் தான் அந்த காண முடியாத தேவனை குறித்து உங்களுக்கு சொல்ல முடியும்னு சொல்லி இருக்கு. So I was looking for that guru. நான் அந்த குருவை தேட ஆரம்பிச்சேன். And I asked my father, என்னுடைய தேவனை தேட I ஆரம்பிச்சேன். said, Daddy, I want a guru in my life. அவங்க தகப்பனார் பார்த்து அப்பா ஒரு குருவை எனக்கு வேணும் அப்படி. Guru means the one who brings you out from the darkness to the light. குருனா இப்படிப்பட்டவர் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவர். And I said to my daddy, I want guru in my life. என்னுடைய வாழ்க்கைய அவங்க அப்பாவை பார்த்து அவர் கேட்டார், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல குரு வேணும்னு கேட்டேன். My father said, I am your guru. இவருடைய தகப்பனார் இவரை பார்த்து சொன்னார், நான் நல்ல ஒரு குரு. I said, Daddy, you cannot be my guru because you are chain smoker.
அவங்க தகப்பனாரை பார்த்து இவர் சொன்னாரு, அப்பா அப்பா நீ நல்ல எனக்கு குருவா இருக்க முடியாது, நீ நல்ல And you are sometime fighting with my mother also. நீ எப்போ எங்க அம்மா கூட சண்டை போட்டுன்னு இருக்கிற, நீ நல்ல குரு கிடையாது. Then my father was sad. He was sad. அவங்க அப்பா ரொம்ப துக்கமா சொன்னாரு. But I was continuously asking, give me the guru which my scriptures are talking about. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwaraya, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Guruve Namah, Akhand Mandalakaram, Vyapitam Yenam Characharam, Tatpadam Darshitam Yena, Tasmai Shri Guruve Namah. I want that guru which is my scriptures are talking about. என்னுடைய மந்திரங்கள் புராணங்கள் சொல்லி இருக்கிற அந்த குரு எனக்கு வேணும்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டாரு. Where is this guru? இந்த குரு எனக்கு வேணும்னு கேட்டுக்கொண்டிருந்தார். Then my father said, okay, I will teach you tantra practice. இவர் தகப்பனார் சொன்னாரு, நான் உனக்கு மந்திரங்களை தந்திரங்களை சொல்லி கொடுக்கிறேன். And you will become your own master, own guru. நீயே ஒரு குருவா மாறிடலாம்னு சொன்னார். So he was teaching me a tantra practice. இவருடைய தகப்பனார் இவருக்கு தந்திரத்தை சொல்லி And he told me, you have to do 7 days of ritual mantra, and then God will appear, the goddess will appear and give you power and shakti. You will become your own master. நீ 7 நாள் இந்த பூஜையை நீ தொடர்ந்து செஞ்சினா கடவுள் முன்னாடி வந்து உனக்கு பெரிய வல்லமைய சக்தியை கொடுப்பாரு, நீயே ஒரு பெரிய குருவா மாறிடலாம்னு சொன்னார். I was very clear in my heart. அவர் இருதயத்துல ஒரு நல்ல I was தெளிவு. looking for the truth. நான் சத்தியத்தை தேடி And I கொண்டிருந்தேன். did 7 days of chanting. 7 நாள் அந்த மந்திர மாலையை உருட்டி கொண்டிருந்தார். 7 days. 7 நாள் தொடர்ந்து உருட்டி கொண்டிருந்தார் மாலையை. And in the night time, ராத்திரி வேளையில after 7 days, 7 நாளைக்கு அப்புறமா 2 in the night, 2 மணி இருக்கும், ராத்திரி வேளையில 2 மணி இருக்கும். I was sleeping. நான் இவர் தூங்கி கொண்டிருந்த போது And I felt something in my body. அவருடைய சரீரத்துல ஒரு பெரிய ஒரு மாறுதல், ஒரு காரியம் நடக்குது. And I felt that somebody is sitting near my feet. நான் புரிந்து கொண்டேன், என்னுடைய பகுதியில் என் ரூம்ல So யாரோ இருக்கிறார். I removed my blanket. உடனே இவர் போற்றி கொண்டிருந்த அந்த போர்வையை எடுத்து போட்டார். And I just stood up, and what I saw, எழுந்து நின்னு இவர் ஏதோ பார்த்ததை அவர் there was a lady sitting near my feet. என் காலுக்கு பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. And she had the whole dress like a woman. ஒரு அம்மா எப்படி உடை உடுத்திருப்பாங்களோ அந்த மாதிரி உடுத்தி இருந்தார்கள். And her face was of a pig sewer. Pig. அந்த மூஞ்சி வந்து பன்னி மூஞ்சியா இருந்தது. And seeing that lady, I was fainted. அந்த மூஞ்சியை பார்த்து உடனே இவர் கீழே விழுந்துட்டார். And I was sick for many days. ரொம்ப நாள் வியாதியில படுத்துட்டார். But when I came back in my senses, திருப்பி நினைவுல வந்ததுக்கு அப்புறமா, when I became all right, நல்ல உடல்நிலை சரியா, all I realized that whatever my father was teaching to me had nothing to do with God or Guru. என்னுடைய தகப்பனார் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அது சரியானது கிடையாது, என் குருவை எதுவும் செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டு புரிந்து கொண்டான். But I tell you one thing, நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், I was still looking for the Guru. நான் இன்னும் நல்ல ஒரு குருவை தேடிக் கொண்டிருந்தேன். And I did very good with my studies. என்னுடைய படிப்பை தொடர்ந்து படித்துக் I கொண்டிருந்தேன். was in merit list. நல்ல இவர் படிச்சு நல்ல மெரிட்ல I was sent to Delhi University for my further studies. இவர் டெல்லி யுனிவர்சிட்டில மேற்படிப்புக்காக இவர் But the moment I came to Delhi University, I was lost into a very bad company. இவர் ஒரு டெல்லி யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டிருந்த போது நல்ல ஒரு கம்பெனியை அவர் பொல்லாத வழியில கெட்ட வழியில போயிட்டார் அவர். And but there was a program in our college. அவருடைய காலேஜ்ல ப்ரோகிராம் நடந்து கொண்டிருந்தது. And I saw there was a group of people who were playing guitar. ஒரு கூட்டமான மக்கள் கிட்டார் ப்ளே பண்ணி கொண்டிருந்தாங்க. They came to me. அவர்கள் இவரிடத்துல வந்து, and they said, please come to our house, there is a prayer. அவர்கள் சொன்னாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்ல ஒரு பிரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. But I did not go there. நான் அங்க போல. I told you there is a gravity will not let you come to the truth. நான் அங்க ஒரு அந்தகாரத்தை நான் வர விரும்பல, நான் வந்து சத்தியத்தை விரும்புறேன் அப்படின்னு. But these people came to my room. அவன் அந்த மக்கள் அந்த ஆட்கள் என் ரூமுக்கு வந்துட்டாங்க. And they told me to come and visit. அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு முறையாவது எங்களை பாருங்க. And I went to that place where these people used to get together for prayer. எந்த இடத்துல ஜெபத்துக்காக கூடி இருந்தார்களோ அந்த இடத்துக்கு நான் போனேன். And I was sitting there. அந்த இடத்துல நான் உட்கார்ந்தேன். And Jesus appeared to me. இயேசு கிறிஸ்துவானவர் என் முன்பாக தோன்றினார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரை. I saw a white figure. நான் ஒரு பெரிய வெள்ளை வஸ்திரத்தை பார்த்தேன். And a huge light. பெரிய வெளிச்சத்தை பார்த்தேன். And he had the hole in his hand. அவருடைய 2 கைகளிலே ஆணியினால கடாவப்பட்டதை பார்த்தேன். And he said to me,
அவர் என்னை பாற்ற அழைத்தார். Give me your breath and your life. உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு கொடுத்தினார். Nityananda, I will take care of you. நித்யானந்தன் உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு கொடுத்தினார். And a very clear sound came to me. தெளிவான சத்தத்தை நான் கேட்டேன். Come unto me என்னை பின்பற்றி வா, and I will give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொன்னார். I gave my life to the Lord. என்னுடைய வாழ்க்கையை அந்த ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. Hallelujah. 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 I was overwhelming with the joy of salvation. மகிழ்ச்சியினால ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரம்பிக் கொண்டிருந்தேன். The master that I was looking and longing for stood right in front of me. எந்த குருவை நான் தேடிக் கொண்டிருந்தனோ அந்த குரு என் முன்பாகவே வந்து விட்டார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. No man told me about this Jesus Christ. எந்த மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை குறித்து எனக்கு சொல்லல. God himself appeared in front of me and told me. கடவுளே என் முன்பாக தோன்றி என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. The word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, blessed are those who are hunger and thirst for the righteousness, for they shall be satisfied. பசியின் மேலே தாகமா, நீதியின் மேலே பசி தாகமா இருக்கிறவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி இருக்கு. Hallelujah. I came to my father. நான் என்னுடைய தகப்பனாரிடத்தில் சொன்னேன். I said, Daddy, I got the guru. அப்பா, நான் எனக்கு குரு கிடைச்சிட்டாருன்னு சொன்னேன். And he spoke to me. அவர் என்னிடத்துல பேசினார் என்று சொன்னேன். He changed my life. அவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். Now I know who is the real guru. எனக்கு உண்மையான குரு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னார். But my father said, what is the name of that guru? இவர் தகப்பனார் கேட்டாரு, அந்த குருவுடைய பெயர் என்னன்னு கேட்டார். And then I said, his name is Jesus Christ. அவருடைய பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னேன். And then my father started playing football with me. உடனே அவருடைய தகப்பனார் எட்டி அவரை உதைக்க ஆரம்பித்தார். He beaten me like anything. அவர் கண்டபடி அவரை காலால உதைக்க ஆரம்பித்தார். I did not understand what's happening. என்ன நடக்குது, ஏன் எங்க அப்பா கோவப்படுறாரு என்னால புரிஞ்சு கொள்ள முடியல. Why is he beating me? எதுக்காக எங்க அப்பா அடிக்கிறாரு? My father said, you are a Brahmin and you have defiled yourself. You have defiled your dharma. உன்னுடைய மதத்தை, உன்னுடைய பிராமண குடும்பத்திலிருந்து இப்படி ஒரு கீழ்த்தரமான போயிட்டி அப்படின்னு. I said, Daddy, my heart is changed. I have not changed my dharma, but my dharma, my heart is changed. இவர் அவருடைய தகப்பனார் கிட்ட சொன்னார், என்னுடைய மனசு மாறினது, என்னுடைய மதத்தை நான் ஏதோ மாறல டாடி அப்பா அப்படின்னு சொன்னார். Jesus said, na dharmasya khandanarthe jagati jato aham varan paripurti rev me avatar hetu. I have not come to demolish the law, but to fulfill it. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னார். Hallelujah. I want to tell you something, friends. நான் இதுல ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Let us all stand up. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். Thank you, Jesus. Praise you, Jesus. Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. God is going to bless you tonight. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க He is விரும்புகிறார். going to transform. அவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Praise you, Jesus. நன்றி, மகிமை உமக்கே. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. I want to tell you, நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I was beaten up very badly. எனக்கு ரொம்ப பயங்கரமா எங்க அப்பா என்ன அடிச்சார். And you know, I went to my friend. I went to my very close friend. நான் என்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு கடந்து போனேன். I went to a very close friend of mine. மிக நெருக்கமான ஒரு நண்பன் இடத்துல போனேன். मेरे दोस्त के पास में गया. நண்பன் இடத்துல நான் போனேன். And I told him, நான் அவங்கிட்ட சொன்னேன், I met Jesus Christ. நான் இயேசுவை சந்தித்தேன். He abused me. He said, get out from my house. என் நண்பனும் உயிர் நண்பன் சொன்னா, இங்கிருந்து வெளியே போ என்று விரட்டினான். Next day again I went. அடுத்த நாள் நான் போனேன். I said, I have seen Jesus. நான் இயேசுவை பார்த்தேன் நண்பனேன்னு சொன்னேன். He rebuked me, abused me and threw me out. அவரும் இவரை விரட்டினாரு, ஓடி போ இங்கிருந்துன்னு சொல்லி. And next day, third day, I took some chocolate biscuit. மூன்றாவது நாள் சாக்லேட்டும் பிஸ்கட்டும் இவருடைய நண்பன் இடத்துல கொண்டு And I போனேன். went to give him. என் நண்பன் இடத்துல சொன்னேன். And he said, I am since 3 days abusing you, sending you out from my house. Why are you coming again and again?
நான் 3 நாளா உன்னை விரட்டி விரட்டி அடிக்கிறேன், திரும்பி திரும்பி ஏன் என்கிட்ட வரேன்னு கேட்டான். I said, that is what I want to tell you. Something has happened to my heart. அததான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். என் இருதயத்துல ஒரு பெரிய காரியம் மாறுதல் God has put his love in my heart. ஆண்டவருடைய அன்பு என் இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறது. For God so loved the world that he gave his only begotten son. தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை இவ்வளவாய் நேசிக்கிறார், தன்னுடைய ஒரே பேரானை குமாரனை So that whosoever believeth in him will not perish or die, but will have everlasting life. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. My friend, he heard my testimony. I told him everything. என்னுடைய நண்பனுக்கு என்னுடைய டெஸ்டிமனியை சாட்சியை குறித்து தெளிவாக After hearing, he said, don't come to my house ever again. Get out from here. திரும்பவும் என் நண்பன் சொன்னா, என்னுடைய சாட்சி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் திரும்பி என் வீட்டு பக்கம் வந்துடாதன்னு விரட்டினான். I came home. நான் வீட்டுக்கு வந்தேன். I knelt down. முட்டி போட்டு ஜெபம் I பண்ணேன். prayed. நான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் I பண்ணேன். said, Lord, ஆண்டவரே, you opened the eyes of Bartimaeus. நீர் பர்த்திமேயு குருடனுடைய கண்ணை திறந்தீர். You opened my eyes. என்னுடைய கண்ணை திறந்த ஆண்டவரே. Open the eyes of my friend also. என்னுடைய நண்பனுடைய கண்ணையும் நீர் திறந்தருளும் ஆண்டவரே. That very night, அந்த ராத்திரியில my friend came to my house. என்னுடைய நண்பன் ராத்திரி வேளை என் வீட்டை நோக்கி ஓடி வந்தான். 2 o'clock. ராத்திரி 2 மணிக்கு ஓடி வந்தான். கதவை தட்டினான். And he said, brother, என்னுடைய நண்பனே, I am not able to sleep. என்னால சரியா தூங்க முடியல. There is a white figure man is coming in my dream again and again. சட்டை போட்டு இருந்த ஒரு ஜிப்பா போட்டு என் வீட்டுக்கு வந்துட்டாரு. Who is he? யார் அவரு? I told him, he is my Gurudev. நான் சொன்னேன், அவர்தான் என்னுடைய குருவாகிய இயேசு கிறிஸ்து. He is my Gurudev. அவர்தான் என்னுடைய குருவாகிய இயேசு கிறிஸ்து. He is my Gurudev. அவர்தான் என்னுடைய குரு. I tell you, my friend became a very big follower of Christ. என்னுடைய நண்பன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு நல்ல நண்பனாய் மாறினான். 300 churches he is running now. 300 சபைகளை கட்டி எழுப்பினான். ஆண்டவருக்கு ஊழியம் செய்து And many lives he has changed. அநேகருடைய வாழ்க்கையில அவன் மூலமா ஆண்டவர் கிரியை செய்தார். I tell you, there are lots of things I need to tell you, but my time is finishing. அநேக காரியங்களை என்னால சொல்ல முடியாது. என்னுடைய நேரம் முடிந்து I have போனது. to go. My flight is waiting for me. என்னுடைய விமானம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. But there is a flight that we all need to catch. நாம எல்லாரும் பிடிக்கிறதுக்காக ஒரு ஃளைட் காத்து கொண்டிருக்கிறது. That flight all of us need to catch. நம்ம எல்லாரும் ஒரு ஃளைட்டை பிடிக்கிறதுக்காக ரெடியா இருக்கோம். Hallelujah. 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 बोले प्रभु यीशु महाराज की சேர்ந்து சொல்லுவோம், இயேசு ராஜாவுக்கு, परम पिता की, पावन आत्मा की, Hallelujah. 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 I want to tell you, ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். my friend's brother who could not see from his one eye, that same person, என்னுடைய நெருக்கமான நண்பரை ஒரு கண்ணு பார்க்க முடியாது இருந்தது. his younger brother, அவனுடைய இளைய சகோதரன் பார்க்க முடியாது இருந்தது. God healed his one eye. அவனுடைய ஒரு கண்ணை ஆண்டவர் And சுகமாக்கினார். this news is spread all over our town. எங்க டவுன்ல சிட்டில அந்த செய்தி மிக வேகமாக And my பரவியது. father again played a final football with me. திரும்பவும் என்னுடைய தகப்பனார் என்ன வந்து உதைக்க ஆரம்பிச்சார். And then I ran away from my home. அதுக்கப்புறம் என் வீட்டை விட்டு நான் ஓடி வர ஆரம்பித்தேன். 23 years back, 23 வருடங்களுக்கு முன்பாக I came to Chennai. நான் சென்னையை நோக்கி ஓடி வந்தேன். I did not know anything. சென்னையில யாரையும் எனக்கு தெரியாது. Holy Spirit brought me in this பரிசுத்த land. ஆவியானவர் சென்னைக்கு என்ன கொண்டு வந்தார். I stayed here for 1 year. ஒரு வருஷம் சென்னையில நான் தங்கி இருந்தேன். God trained me, ஆண்டவர் எனக்கு பயிற்சி கொடுத்தார், equipped me, என்ன உருவாக்கினார், and gave his message to me. எனக்கு ஒரு பெரிய செய்தியை He கொடுத்தார். gave me a new name, Nityanand. எனக்கு ஒரு புதிய பெயர் நித்யானந்த் என்று கொடுத்தார். Nityanand means eternal joy. நித்திய ஆனந்த் என்று சொன்னால் நித்திய ஜீவன் என்று அர்த்தம். Anandam. ஆனந்தம்னா சந்தோஷம். Jesus said, I have come so that your joy will accomplish. நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறேன், உன்னுடைய சந்தோஷம் எப்பவும் குறையப்படாது என்று சொன்னார். Hallelujah. 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 I will do one thing. நான் ஒரு காரியம் செய்ய விரும்புகிறேன். I want you to put your 1 foot back. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு காலை முன்னாடி எடுத்து வைங்க, ஒரு காலை முன்னாடி வைங்க, ஒரு காலை பின்னாடி வைங்க, ஒரு கால் முன்னாடி வைங்க. Ennadi pinnadi. முன்னாடி பின்னாடி வைங்க. Kannadi.
Kannadi. That you don't need. Okay. Ready? ரெடியா? And I want you to இல்ல hold. காலை தூக்கி முன்னாடி வைங்க. இந்த மாதிரி வைங்க. அவர் எப்படி காலை வச்சு ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி I வைங்க. am not going to teach you yoga. நான் உங்களுக்கு யோகாவை கத்து கொடுக்கல. Bhastrika pranayama, kapalbhati, anulom vilom. I am not going to teach அவர் you. சொல்றதெல்லாம் கத்து கொடுக்க A விரும்பல. very simple yoga I am going to teach you. சின்ன ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்க You விரும்புறேன். have to give to Jesus. நீங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுக்க போறீங்க. Okay? சரியா? This Bartimaeus gave it to Jesus. அந்த பர்த்திமேயு Throw இயேசு it. கிறிஸ்துவுக்கு கொடுத்து விட்டான். Throw it. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போட்டு விட்டான். So hold with your one hand. ஒரு கையில இப்படி புடிச்சிங்க, ஒரு கையை Backside. பின்னாடி இப்படி கையை இப்படி பின்னாடி, புடிச்சிங்க. பின்னாடி. பின்னாடி புடிச்சிங்க ஒரு கையை. Hold. ஒரு Now கை- what you have மூடிக்குங்க. to what you have to hold நீங்க என்ன கையில என்ன புடிச்சிருக்கீங்க? is your dirty habits. உங்களுடைய கெட்ட பழக்கங்கள். Dirty habits. கெட்ட பழக்க வழக்கங்கள். मैं एक बार गाड़ी में था. இவர் ஒரு வண்டியில இருக்கும்போது मेरी कार में बैठा था, ड्राइवर मेरे बगल में था. இவருடைய டிரைவர் இவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தார். तो फल वाले की दुकान के पास गए. ஃப்ரூட் ஷாப்புக்கு இவர் போயிருந்தாரு. तो फ्रूट वाला मुंह में गुटखा भरा हुआ था. அந்த பழம் விக்கிறவன் வாயில பாக்கு போட்டிருந்தான். பாக்கு வாய் ஃபுல்லா. मैं छोटा स्वामी जी क्या निकाल दूं? சுவாமி நானும் என்ன கொடுக்கணும்னு கேட்டான். आम निकाल दूं, सेब निकाल दूं, संतरा निकाल दूं, ஆரஞ்சு எடுக்கவா, மேங்கோ எடுக்கவா, अंगूर निकाल दूं? ஆப்பிள் எடுக்கவான்னு கேட்டான். मैंने कहा मुंह से गुटखा निकाल दे. இவர் சொன்னாரு வாயில இருந்து முதல்ல பாக்கை எடுத்து போடுன்னு சொன்னார். If your life has some dirt, God will never come to you. உங்க வாழ்க்கை கெட்டது இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்க கிட்ட வர மாட்டார். Give it to Jesus. அதை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொடுத்துருங்க. And he is ready to take it. அவர் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். I will tell you how to give. Wait. எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்றேன். Dhairyam. தைரியமா இருங்க. The only thing you do not have is dhairyam. ஒன்னு நல்லா தெரியும், தைரியம். Okay, hold it. கையை நல்லா புடிச்சுக்கங்க. Your problem you have to hold. உங்களுடைய பிரச்சனையை கையில புடிச்சுக்கங்க. And you have to throw here. அத நீங்க இங்க போட போறீங்க. In one program I said throw your problem. One man was throwing his wife. ஒரு புரோகிராம்ல உன் பிரச்சனையை போடு அப்படின்னு சொன்ன, அவன் பொண்டாட்டியை தூக்கி அங்கிட்ட போட்டு விட்டான். He said this is the problem. இதுதான் பிரச்சனை, என் பொண்டாட்டி தான் பிரச்சனைன்னு சொன்னான். Don't throw your wife or your husband here. தூக்கி உன் பொண்டாட்டியை தூக்கி போடாதீங்க, உங்க புருஷனை தூக்கி போடாதீங்க. Throw what is holding and not letting you grow, come closer to நீங்க Christ. வளர முடியாதபடிக்கு எது தடுக்குதோ அதை தூக்கி இயேசுவின் இடத்துல போடுங்க. Any bad habit, any evil habit கெட்ட பழக்கம், பிசாசினுடைய காரியங்கள் brings the blindness to your life. உங்களுடைய வாழ்க்கையை குருட்டாக்கி வைத்திருக்கிற காரியங்களை தூக்கி You போடுங்க. have to throw it here. அதை தூக்கி இங்க போடுங்க. Hallelujah. ஹalleluya. Throw it here. தூக்கி இங்க போடுறீங்க. Hallelujah. Now just hold it. எல்லாம் புடிச்சிங்க எல்லாம் புடிச்சிங்க. When I will say no, hold it. இப்ப போடாதீங்க. When I will say bolo Yeshu Maharaj ki, இவர் போலோ இயேசு மகாராஜ்க்கு சொல்லும்போது jai like that. Okay. ஜெய ஜெயன்னு சொல்லி போடுங்க. प्रेम से बोलिए परम पिता परमेश्वर की जय. You don't know how to throw. எப்படி போடணும்னு உங்களுக்கு சரியா தெரியல. Okay. One more time. திருப்பி ஒரு முறை சொல்றேன். Ready? ரெடியா? बोलिए परमेश्वर महाराज की अरे I came all the way from Madhya Pradesh. நான் மத்திய பிரதேசல இருந்து தூரமா வந்திருக்கிறேன். Anything I have done wrong for you? உங்க மத்தியில ஏதாச்சும் நான் கெட்டது தப்பா செஞ்சிருந்தா You're throwing on me. ஏன் என்கிட்ட தூக்கி எல்லாத்தையும் போடுறீங்க? Don't give it to anybody. You cannot give to anybody. யார்கிட்ட யார் மேலயும் தூக்கி போடாதீங்கயா. You know there was one boss. ஒரு ஓனர் இருந்தார், ஒரு எஜமானர் இருந்தார். Boss, office boss. ஒரு ஆபீஸுடைய எஜமானர் இருந்தார். And this boss he started abusing to his worker. அவர் அவருடைய வேலைக்காரனை ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்தார். Bad words. கெட்ட வார்த்தையினால அவனை பிடிச்சி கடிந்து திட்டிக்கிட்டு இருந்தார். And this man, this assistant was shocked. Why is he angry with me for no reason? அந்த ஆபீஸ்ல இருக்கிற அந்த வேலைக்காரன் ஏன் என்ன பாஸ் திட்டிக்கினே இருக்கறான்னு அவனுக்கே புரிஞ்சு கொள்ள முடியும். So he came out and he was angry with his assistant. அவன் வெளியே அவனுக்கு அசிஸ்டன்ட்டா இருக்கிறவன அவனை பிடிச்சி திட்டினான். And then the assistant went out and he burst his anger to the peon. அந்த அசிஸ்டன்ட் பியூன் கிட்ட போனா பியூனை பார்த்து திட்டினான். The peon was shocked.
பியோனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் என்ன திட்டுறாரு? Why for no reason he is abusing me? எந்த காரணம் இல்லாம இவர் ஏன் என்ன திட்டுறாருன்னு யோசிச்சான். Peon went his home. பியோன் அவர் வீட்டுக்கு போனார். He started rebuking his wife. அவன் போய் அவன் பொண்டாட்டியை நல்லா திட்டின்னு இருந்தான். And the wife said, I have not done anything wrong. Why is he angry with me? அவன் பொண்டாட்டி அவனை பார்த்து, நான் எதுவும் தப்பு பண்ணல, ஏன் என்ன திட்டின்னு இருக்கிறேன். So the wife saw the child. அந்த அவர் மனைவி அவர் குழந்தைகளை அடிச்சுக்கிட்டு இருந்தா. Thapar. டமார் 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 அடிச்சு. And saying all the time you are watching television and you are not studying. எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்து நிக்கிறீங்க நீங்க அப்படினு குழந்தையை போட்டு அந்த பொண்ணு. The child was shocked. Why my mother is angry with me? அந்த குழந்தைகளுக்கு ஒண்ணும் புரியல. அம்மா திடீர்னு ஏன் நம்ம மேல கோபம் பண்றாங்க. He started crying. அதுங்க அந்த குழந்தைங்க அழ ஆரம்பிச்சு. He took his cycle. அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு போச்சுங்க. And he saw one dog. தெருவுல ஒரு நாய் இருந்தது. And he kicked the dog. அந்த குழந்தை என்ன பண்ணி அந்த நாயை எட்டி ஓடுச்சு. And அந்த நாய் கேன்னு கத்தினே ஓடுச்சு. And the dog was saying, why is he beating me? இந்த குழந்தையா என்ன உதைச்சுன்னு அந்த நாய் யோசிச்சுக்கினே திட்டிக்கினே ஓடுச்சு. And the dog went running and bite a man. அந்த நாய் ஓடி போய் ஒருத்தனை கடிச்சிருச்சு. And this man was the same boss. அந்த நாய் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பாஸ் எஜமானனை தான் கடிச்சது அந்த நாய். And this boss never understood why the dog has bitten him. அந்த ஓனர் புரிஞ்சிக்க முடியல, இந்த நாய் என்னையா கடிச்சதுன்னு அவனால புரிஞ்சிக்கவே முடியல. Don't give to anybody, it will come to you again. அது யாருக்கிட்டயும் கொடுக்க விரும்பாதீங்க, அது திருப்பி உங்ககிட்டயே தான் வரும். That's why Jesus said, come unto me and I will give you rest and you will find rest. இயேசு அதுதான் சொன்னாரு, என்கிட்ட வா நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். Matthew chapter 11 verse 28. மத்தேயு புத்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லி இருக்கிறது. Last time, okay? கடைசியா செய்றேன், சேர்ந்து செய்யுங்க. Ready? எல்லாம் ரெடியா? எல்லாம் தயாரா? Throw it. Not to pastors. பாஸ்டர் கிட்ட போட்றாதீங்க. You have to throw to God. அவர் ஆண்டவரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போடுங்க. Give it to God. அவர் கையில கொடுத்துருங்க. Hold it tightly. டைட்டா புடிச்சுக்கங்க. बड़ी पवित्र आत्मा की பரிசுத்தாவியானவரே, क्या बात है? Clap on the top. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். Come close. I'm going to pray for you. நெருங்கி வாங்க, முன்னாடி வாங்க, நான் உங்களுக்காண்டி ஜெபிக்க வாங்க. கிட்ட வாங்க. பவரே, ஆண்டவரை நோக்கி உள்ளத்தோடு பாடுவோம். என் கண்ணீரை காண்பவரே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. One more time. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா, ஸ்தோத்திரம் இயேசுயா. உம்மால் கோடும் எல்லாம் கோடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கோடும் எல்லாம் கோடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா, ஸ்தோத்திரம் இயேசுயா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காணுபவர், நீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுகம்
தருபவரே. All together. ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. மனுதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயாதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி நீ. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக நீ. ஐயா என்று சொல்லி சுகமாக நீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை எல்லாரும் கரங்களை உயர கண்ணுங்க ஆண்டவரை பார்த்து சுகம் உள்ளத்தின் ஆழத்தில் தருபவரே. இயேசுவே இறங்கும், இயேசுவே இறங்கும். இயேசையா. ராத்திரி வேளையில் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா. என் நோய்கள் சிலுவையிலே சுமந்து தீர்த்தியா. என் நோய்கள் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் இயேசையா. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, பரிசுத்தாவே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி Fire of the Holy Spirit, touch them. Healing in the name of Jesus. Fire of the Holy Spirit. உலையான சேற்றினிலே Fire come in the name of Jesus. இறங்கி Touch them. வந்தவரே. I rebuke every evil, every bondage.
Every demonic witchcraft be gone in the name of Jesus. வேளையிலே Gurudeva Sharanam. பாவம் கழுவி போய்க்க வாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே ஆவியானவரே கூப்பிடுங்க உள்ளத்தின் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Hallelujah. Raise your hand up. Raise your hands. உங்களுடைய கரங்களை உயர்த்தி கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி Ask. Today is the day of salvation. இந்த நாள் உங்களுடைய இரட்சணிய நாளாய் இருக்கிறது. Ask Jesus, save my life. கேளுங்கள் இயேசுவின் இடத்திலே கேளுங்கள். Open my eyes. என்னுடைய கண்ணை திறங்க ஆண்டவரே. I want to see your glory. நான் உம்முடைய மகிமையை பார்க்க விரும்புகிறேன். Have mercy on me, Lord. என் மேல தயவாய் இறங்கு ஆண்டவரே. You open the eyes of Bartimaeus. பர்த்திமேயுடைய கண்ணை திறந்தவரே. Open my spiritual eyes. என்னுடைய ஆவிக்குரிய கண்ணை திறங்க. And I want to see, Lord. உம்மை பார்க்க விரும்புகிறேன். Open the eyes of my heart. என்னுடைய இருதயத்தின் கண்ணை திறங்க. Deliver me from every bondage, Lord. எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை Have mercy on me. என்ன திறங்க ஆண்டவரே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆவியானவரே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியில். இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன். We can offer your offering. பார்த்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. Can all put their offering. உமக்கு தானே இணையில்லா தேவன், உமக்கு தானே இடைவிடா நன்றி. உமக்கு தானே இடையில்லா தேவன், உமக்கு தானே அநாதி தெய்வமே, விடா அவரை பார்த்து நன்றி. சொல்லுங்க. உமக்கு தானே இடையில்லா தேவன், உமக்கு தானே அநாதி தெய்வமே நன்றி ஐயா. அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா. அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இடையில்லா தேவன் உமக்கு தானே இடைவிடா நன்றி. உமக்கு தானே இணையில்லா தேவன், உமக்கு தானே. இந்த ஊழியத்துக்காக இந்த வேலை காணிக்கை எடுக்கப்படுகிற வேலையா இருக்கிறது. இந்த ஊழியத்துக்காக உங்களிடத்துல காணிக்கை பகுதி காணிக்கை போடுகிற சமயம் உற்சாகமா ஆண்டவருக்கு கொடுப்போம். பாடலை பாடிக்கொண்டிருக்கிற வேலையில I love you. I love you. நான் உங்களை மிகவும் நான் உங்களை நேசிக்கிறேன். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். I love you. நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். And I will always pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Wherever I will go, I will pray for you. நான் எங்க போனாலும் ஜெபிக்கிறவனா இருக்கிறேன். And God really loves you very much. தேவனுடைய அன்பு இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். He brought me all the way to see you. அவ்வளோ தூரத்திலிருந்து அந்த அன்பு என்னை உங்களை பார்க்கும்படி And கொண்டு to வந்தது. share His love to you. அவருடைய அன்பை உங்க மத்தியில சொல்லறதுக்காக கொண்டு வந்தது.
Our God has loved us so much. நம்முடைய தேவன் மிகவும் நம்மளை அன்பு கூறுகிற நேசிக்கிற தேவனாய் He paid the penalty of your sins. அவர் நம்முடைய பாவங்களுக்காக விலைக்கிரயத்தை கொடுத்து தீர்த்திருக்கிறார். There is no such love on the world. அதுக்கு நிகரான அன்பு வேற எந்த அன்பும் கிடையாது. Amazing love. ஆச்சரியப்படத்தக்கதான அன்பு. May that love transform you. அந்த அன்பு உங்களை மறுரூபப்படுத்த மாற்றும். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you so much. கரங்களை தட்டி